Come on, here we go. Hi everyone. ஹலோ வணக்கம். சரி சாரி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா நீங்க ஆக்சுவலா நம்ம கண்டென்ட் என்ன இருந்துச்சுன்னா, என்ன பிளான் என்ன இருந்துச்சுன்னா, கேம் சேஞ்சர் படம் பார்த்துட்டு அதோட ரிவ்யூ போடலாம் தான் ஆக்சுவலா நம்மளோட பிளான். காலமே படம் பார்க்க போறதுக்கு இன்னைக்கு நான் லீவை போட்டு காலமே ஃப்ரெஷ்ஷாக குளிச்செடுத்து ரெடி ஆகி இவரை பிக்கப் பண்ணுறதுக்கு இவரை ரூம் நம்புறேன். நாங்கள் ரூம் போகிற உடனே குளிக்கிறதுக்கு எழுப்புறாங்க தூக்கத்துக்கு. அது ஆனால் 10 நிமிஷத்துல ஓடி வரச்சுன்னவன் 20 நிமிஷம் ஆயிடுச்சு. சரிடா ஓகே என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு யூடியூப்ல யூடியூப் ஓப்பன் பண்ணி பார்த்தா, யூடியூப் ஓப்பன் பண்ணது நான் தப்பு சொல்லலை, இருந்தாலும் ஒரு மூவி பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு தெரிஞ்ச யூடியூப்புக்குள்ள போய் ரிவ்யூ பார்க்குறது தப்பு தானே. நான் ஆக்சுவலாக நான் ரிவ்யூ பார்க்கறதுக்கு உள்ள போனேன். உள்ள போனதுதான் ரிவ்யூ வந்து என்ன சொல்றது, ஃபர்ஸ்ட் வீடியோவோ அதுதான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் வீடியோ அதான் இருந்துச்சு. உள்ள பார்த்ததும் கேம் சேஞ்சர் கிடையாது, இது கேம் ஓவர் கொடுப்பேன். என்னடா கேம் ஓவர் உள்ள போய் கம்பேர் பார்த்தா என்னன்னு சொல்றது, என்னத்தையும் சொல்றது ஒன்றா இல்லை. சரி, நான் லேட்டு பண்ணாலும் இருக்கட்டு, இருந்தாலும் சரி படம் பார்க்க போறோம்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வீடியோ ஃபர்ஸ்ட் வந்துச்சுன்னு சொல்லிட்டு பார்த்தது தப்பு தானே. இல்லை அது ஆக்சுவலாக வந்து என்னன்னா, இல்லை இருந்தாலும் நீங்க ரிவ்யூ பார்ப்பீங்க, நான் இல்லைன்னு சொல்லல, நான் அது தப்பு சொல்லல, இருந்தாலும் பார்க்க போறோம் தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து பார்த்தது தப்பு தானே. அது வந்து ஒரு என்ன சொல்றது, ஆனால் நம்ம வீடியோ பார்க்க போறோமே என்னதான் சொல்லியிருக்காங்கன்னு நமக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் தானே. அந்த எதிர்பார்ப்புல ஒரு சொல்றது பண்ணா இல்லை. ஆனா இருக்கிற ஒரு விஷயம் தெரியுமா, சரின்னு சொல்லி கீழே ஸ்க்ரோல் பண்ணும்போது சீமானவங்க வீட உடைக்கிறாங்க. எதுக்கு, என்ன பிரச்சனை? ஆக்சுவலி நான் இந்த விஷயம் வந்து யூடியூப்ல பார்க்க இருந்தேன், அதுதான் ஃபுல்லா அந்த நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருந்துச்சு. நான் என்னடா நோட்டிஃபிகேஷன் இருந்துச்சு, சும்மா தலைவலி இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை பார்க்க மாட்டேன். ஆக்சுவலி அது என்ன ப்ராப்ளம்? நமக்கு இது வந்து பெருசா உடன்பாடு கிடையாது. நம்ம இந்த மாதிரி இருக்கிற பார்க்க பின்ன இருந்தாலும் சீமானவங்க பேச்சு கொஞ்சம் பிடிக்கும், நல்லா பேசுவாங்க. அவர் படிச்சிருக்காருன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அவர் நல்லா பேசுவாங்க. அவரு வாயினால தானே என்னை ஊர் ஃபுல்லா அடிக்கிறாங்க. என்னன்னா, நாட்டுக்கு ஏதோ ஒரு பிரஸ் மீட்ல பெரியார் வந்து தப்பா பேசிட்டாரு. என்னன்னா, பெரியார் வந்து பெரிய சொத்தை வந்து தரக்குள்ள வச்சிருக்காங்க. 72 வயசுல ஒரு 26 வயசு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்படின்னு. அதுக்கு மேல என்னன்னா, 26 வயசு பொண்ணு கல்யாணம் பண்ணா அவரு சொத்து வந்து வெளியே போகாது. அவருக்கு வந்து நிறைய சொத்து இருக்கு, வெளியே ஏன் இருப்பாங்க. அந்த இது வெளியே போகாம இருக்கிறதுக்காக கல்யாணம் பண்ணது. அவர் இருக்கிற காலம் வரைக்கும் அந்த சொத்து அவளுக்கு பேர்ல, சரி அவளுக்கு கிட்ட இருந்தாலும் அவ சத்ததுக்கு அப்புறம் அந்த சொத்தை வந்து அழிக்க மாட்டாங்கன்னு நினைச்சது. அது வந்து அவருக்கு தெரியாது. இப்ப ஃபியூச்சர்ல தெரியாது, நாளைக்கு நடக்க நமக்கு தெரியாது. ஆனா நம்ம நடக்காம இருக்கிறதுக்காக நம்ம மாதிரி என்ன பண்ண முடியுமோ அதை நம்ம பண்ணுவோம். பட் ஆக்சுவலா நேச்சர் நமக்கு தெரியாது, நாளைக்கு என்ன நடக்கும் போது இல்ல சிலப்போ அடுத்த 5 நிமிஷத்துல நடக்க போது நமக்கு தெரியாது. ஒரு ஆளுக்கு வாழ்க்கை 5 நிமிஷமா 6 நொடியா ஒரு செகண்ட் கூட தெரியாது. நீ நான் போய் கேம் விளையாடிட்டு இருக்கீங்க, நீ அங்க காட்ட போய் இடிக்கிற மாதிரி நீ உன தரையை வந்து லேப்டாப் அடிச்சுட்டா இருக்குது. நீ லேப்டாப் அடிச்சா உங்க வீட்டு முன்னாடி போய் நான் காசு கொடுத்துருக்கேன் லேப்டாப் ஒன்னே நான் கொண்டு போய் வீட்டுக்கு ஒரு லீவ் கிடைக்கும். ஸோ பிரச்சனை நீ லேப்டாப் அடிச்சு உழைக்கிற மாதிரி தான் இப்போ சினிமா நீ போயிட்டு அடிச்சு உழைக்கிறாங்க. அதான் பிரச்சனை. நம்ம எனக்கு கருத்து என்னன்னா, இவர் வந்து ஒரு ஆளா பப்ளிக்கா பேசாமன்னா ப்ரூஃப் இல்லாம பேச மாட்டாங்க. இவர் ப்ரூஃபோட பேசுறாரு. ஸோ ஆப்போசிட்ல இருக்கிறவங்க வந்து இதே மாதிரி அவங்களோட வாதம் என்னவா இருக்கும் அதை வந்து பப்ளிக்கா ஓப்பன் பண்ணுவாங்க. அவர் எப்படி அப்படி பேசுறாங்க, என்ன ஆதாரம், என்ன ப்ரூஃப் இருக்குன்னு கேட்டு பேச்சால தான் நம்ம கிளியர் பண்ணுவோம். பேச்சு வீச்சில் போய் அது வந்து அது தவறான விஷயம். அது வந்து என்னால் ஏற்றுக்க முடியாது. பெரியாரே சொல்லியிருக்கிறாரு, என்ன சொன்னாருன்னு தெரியல, ஏதோ ஒரு வீடியோ பார்த்தேன், கொள்கையாக தான் எதிர்க்கணும் அப்படின்னு. அப்படிதானே? அது எனக்கு கேட்ட, பட் இந்த மாதிரி தான் எனக்கு கேட்ட ஒரு ஞாபகம். ஸோ அவர் ஒரு அரசியல்வாதியா பப்ளிக்ல பேசுறாருன்னா ஒரு அரசியல் ரீதியாக அதை ஃபேஸ் பண்ணணுமே தவிர ஒரு அவரோட பர்சனல் ஸ்பேஸ் வீட்டுக்கு போயிட்டு வீட்டை நாசம் பண்றது அது வந்து சரியா இல்லாத மாதிரி ஒரு ஃபீல். ஓகே, ஸோ இதுதான் என்னோட கண்டென்ட்.
இன்னொரு கண்டென்ட்டோட இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட அவங்க சந்திக்கும் வரை என்னிடமிருந்து இவருடைய பரிசோதனை. மறக்காது மூவி பார்க்க விடாம பண்ணிட்டாங்களே, அதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரி, இருந்தாலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பாய். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.